all, welcome to vlog 1 of Create with KP. என்னடா இவ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோ தானே போடுவா, இப்ப என்ன புதுசா vlogனு சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? ஆனா இது நார்மல் vlog மாதிரி கிடையாது. டே டு டே லைஃப்ல நான் ஃபாலோ பண்ற கிரியேட்டிவ் ப்ராசஸ் எல்லாம் கிளப் பண்ணி ஒரு vlog மாதிரி தரப்போறேன். ஆக்சுவலி நான் ஏன் இந்த vlogging ஸ்டார்ட் பண்றேன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. அதை எராடிகேட் பண்றதுக்கு தான். ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணலான்னு எடுத்தேன்னா அதை தலைக்கீழ தண்ணி குடிச்சு அந்த விஷயத்த பண்ணிட்டு அப்புறம் அதை கண்டுக்காம விட்டுருவேன். இல்லைன்னா அந்த விஷயத்த பாதியிலே விட்டுருவேன். இல்லைன்னா அதை பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன், பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நீங்க யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா அதை அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? அதுக்காக எனக்கு நானே ஒரு சேலஞ்சில் இண்டல்ஜ் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அதுதான் இந்த 30 Day மேக் ஓவர் சீரீஸ் சேலஞ்ச். இதை நான் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டேன்னா அடுத்து எந்த விஷயமா இருந்தாலும் அதுல நான் வின் பண்ணிடலான்ற ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு வந்துடும். அந்த சேலஞ்சை பத்தி கிளியரா சொல்றேன், ஆரம்பிக்கலாமா? அந்த சேலஞ்ச் என்னன்னா 30 டேஸ்க்கு 30 மேக் ஓவர் ஐடியாஸ் ட்ரை பண்ண போறேன். அதாவது பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் ஐடியாஸ் மாதிரி. சின்ன வயசுல இருந்து எந்த பொருளுமே எனக்கு வேஸ்ட் பண்ண பிடிக்காது. அப்படியே அது ஆக்சிடென்டலா உடஞ்சிட்டாலும் அந்த வேஸ்ட் பொருளை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பேன். அதையாவது ஒட்ட வைக்க முடியுமா, அதுல ஒரு மேக் ஓவர் கொடுக்க முடியுமான்னு சொல்லி என் மூளையை அதுல மட்டுமே செலுத்திக்கிட்டு இருப்பேன். அந்த வேஸ்ட் பொருளுக்கு ஒரு மேக் ஓவர் கொடுத்து அந்த வேஸ்ட் பொருளுக்கு ஒரு மேக் ஓவர் கொடுக்கறது, அதாவது அந்த பொருளுக்கு ஒரு புது லைஃப் கொடுக்கறதுல எனக்கு ஒரு ஆசை. ஒரு ஜப்பனீஸ் மெத்தட் இருக்கே, கின்சுக்கின்னு, அதோட பேர் எனக்கு கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. அதாவது ஃபைண்டிங் பியூட்டி இன் இம்பர்ஃபெக்ஷன். ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிருச்சுன்னா அவங்க அதை அப்படியே தூக்கி போட்டுற மாட்டாங்க. அதுக்கு பதில் அந்த பொருள் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடுவாங்க. எங்கெல்லாம் கிராக்ஸ் இருக்கோ அங்க கோல்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணி அதை இப்போ பெயிண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அதோட ஆக்சுவல் வேல்யூவை விட இப்போ கோல்டு யூஸ் பண்ணதுனால அது இன்னும் ஜாஸ்தி வேல்யூபிள் பொருளா மாறிடும். அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு நார்மலான ஒரு பொருளை வேற லெவல்ல, அதாவது ஒரு ரொம்ப சூப்பரா இருக்க பொருளா மாத்துறதுல எப்பயுமே ஒரு ஜாய் இருந்திருக்கு. சரி, அதை வச்சு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இந்த ப்ராசஸ்ல நான் இண்டல்ஜ் ஆயிருக்கேன். கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் மாதிரி, அந்த ஜப்பனீஸ் மெத்தட் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ண போற சீரீஸ். இந்த ப்ராசஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேனோ இல்லையோ, இந்த கோலை நான் அச்சீவ் பண்றேனோ இல்லையோ, எவ்ரி சாட்டர்டே இதுக்கான அப்டேட்டை நான் லாங் வீடியோல உங்களுக்கு சொல்லிடுவேன். பிளஸ் டே டு டே லைஃப் மூமெண்ட்ஸ், சின்ன சின்ன ஹோம் மேக் ஓவர்ஸ் எல்லாமே அந்த லாங் வீடியோல ஒரு ஆட் ஆன்ஸ் மாதிரி இருக்கும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச். நியூ வீட்டுக்கு ரீசெண்டா ஷிஃப்ட் பண்ணோம். அந்த பழைய வீட்டுல இருந்த ஆர்ட் ஸ்டுடியோ செட்டப்பை அப்படியே இங்க நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். பட் நமக்கு 30 டேஸ் மேக் ஓவர் சேலஞ்ச் தான் முக்கியம். அதுக்காக இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அந்த 30 டேஸ்ல நான் என்னெல்லாம் செய்ய போறேனோ அது எல்லாத்தையுமே இல்லைன்னா டிஸ்பிளே பண்ண போறேன். அதுக்காக இந்த ஸ்பேஸை கிளியர் பண்ணிடலாம். நல்லா கிடைக்கிற வேஸ்ட் பொருள் எல்லாத்தையுமே இந்த பேக்ல தான் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம மேக் ஓவர் சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஆப்ஜெக்ட்ஸோட அவுட்புட் எல்லாமே எப்படி மாற போகுதுன்றதை நினைச்சாலே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நான் பெர்ஃபெக்ஷனை சீக் பண்ண போறது இல்ல. கிரியேட்டிங் சம்திங் இஸ் ஆல்வேஸ் அ ஜாய். நானே ஹாப்பினஸ்க்காகவும் சாட்டிஸ்பாக்சனுக்காகவும் தான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுல பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்க போறது இல்ல. ஸோ நீங்க ஒரு ரியலிஸ்டிக் மேக் ஓவர் சீரீஸை எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் வாட்ச். See you on next vlog. வரட்டா?